உங்கள் ஜெபத்துக்கு நன்றி. நம்முடைய சபை கர்த்தர் நேசிக்கிறார். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க இருக்கிறோம். என்னாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பைபிள் கொண்டு வந்தவர்கள் திருப்புங்கள், மற்றவர்கள் ஸ்க்ரீனில் போடுவாங்க, பாருங்க. என்னாகமும் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். நாம் அதை அந்த அண்டர்லைன் பண்ணி, நாம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு பேசுகிற வார்த்தை, நாம் அதை, எதை நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை, நீங்கள் எதிர்பார்க்கிற சுக வாழ்வை, நாம் எதிர்பார்க்கிற சர்ச் காரியங்கள், அவைகளெல்லாம் இனி கஷ்டப்பட்டு சுதந்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கண்ணீர் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துப்பப்பட்டு நிந்தனைப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு காயப்பட்டு பாரப்பட்டு தூக்கப்பட்டு வெக்கப்பட்டு காஞ்சிபுரப்பட்டு கடினப்பட்டு இனி நீங்க அப்படி இருக்க போறதில்ல. எளிதாய், நம்ம பாஷையில சொன்னா ஈஸியா, சீக்கிரமா இல்லை, ஈஸியா, டேக் இட் ஈஸி அப்படிலாம் சொல்லுவாங்களே, ஈஸியா. பக்கத்தில் சொல்லுங்க, இனி எல்லாம் ஈஸியா. படிப்பெல்லாம் இனி மாதிரி இருக்கு, படிக்க தெரியாம இதை செலக்ட் பண்ணிட்டேன், வேற மாத்திரலாமா. நேற்று ஒரு குடும்பம் சொல்றாங்க, கஷ்டப்பட்டு யூனிஃபார்ம் வாங்கி ஸ்கூலில் சேர்த்து ஃபீஸ் கட்டி நான் போக மாட்டேன், வேறு ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்கிறா. பாச என்ன பண்ணுறது, காப்பரிச்சியும் முடிஞ்சாச்சு, இந்த நேரத்தில் சொன்னால் எங்கே போய் சேர்த்து ஆண்டா படது அவ்வளோ கடினமாக இருந்திருக்கு. இனி அது ஈஸியாக நம்ம பைபிள் பிரகாரம் எளிதாய், இனி நம்முடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு, பிஸ்னஸ்லேயும் சரி, படிப்பு விஷயத்தில், உங்கள் வாழ்க்கை பிரச்சனையில், பிள்ளைகளுடைய பிரச்சனையில் ரொம்ப தக்கப்போராக இருக்குது, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, போராட முடியல பாஸ்டர், இந்த செகண்ட் அந்த தாண்ட முடியல, நான் ஒரு நாளை கடப்பது பெரிய இதாக இருக்குது பாஸ்டர், அப்படிலாம் பெருமூச்சு விட்ட தெய்வ பிள்ளையே ஆண்டு சொல்கிறாரு, நாம் எளிதாய், நாம் எளிதாய் சுதந்தரித்துக் கொள்ளலாம், ஜெயித்துக் கொள்ளலாம். இந்த வாக்குத்தைக்காக ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். ஹல்லேலூயா. இனி எல்லாமே ஈஸியாக இருக்க போகுது, எதுவுமே கஷ்டமா அப்படின்னு நம்ம சொல்ல விட மாட்டார். கஷ்டமா, இது ரொம்ப பாரமாக இருக்குது, இனி அப்படி சொல்ல, இனி யாரும் அப்படி சொல்ல மாட்டீங்க, இனி எல்லாமே ஈஸியாக இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் நுழைவதற்கு முன்பாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிப்பதற்கு முன்பாக, ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு முன்பாக கிட்ட வந்துட்டாங்க. கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அது அவங்க முறுமுறுப்பு, அவங்க குறைகள்னால கொஞ்சம் 4 நாளில் போக வேண்டியதை 40 வருஷமாக சுற்றுனாங்க. உங்களுக்கும் உடனே கர்த்தர் அற்புதம் செய்யணும், கொஞ்சம் டைம் எடுக்கிறாருன்னா இன்னும் உங்களை சரிப்படுத்த, உங்களை என்னையும் சில சுபாவங்களை மாற்ற டைம் எடுக்கிறார். இல்லைன்னா ஆண்டவருக்கு ஒரு செகண்டு போதும், ஒரு இமைப்பொழுது போதும். ஆண்டவருக்கு நெடு நாட்கள் தேவையில்லை. ஆண்டவர் சிலருக்கெல்லாம் டைம் எடுத்திருக்காங்கன்னா அவங்கள புடமிட்டு இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு எத்தனை ஆண்டுகள்? 25 ஆண்டுகள். யோசேப்புக்கு எத்தனை ஆண்டுகள்? 13 ஆண்டுகள். கானாவூர் கல்யாணத்தில் எத்தனை ஆண்டுகள்?
ஒரே நாளில், அப்போவே செகண்டில். குறைவுபட்டது உடனே அற்புதம், கீழ்ப்படிந்த உடனே அற்புதம். நம்ம இந்த விசுவாசம் வந்துட்டால் உடனே அற்புதம். அந்த விசுவாசம் வர தாமதம் ஆகிறது, அது நம்மனால தான். கீழ்ப்படிதல் உடனே வரமாட்டேங்குது, அதனால தான். இந்த கீழ்ப்படிதலும் விசுவாசமும் உங்களுக்குள் இருந்தால் எளிதாய் ஈஸியா நீங்கள் இவ்வளவு நாள் ஜபத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற நன்மைகள் நிச்சயமாய் சுதந்திரிக்க முடியும். 40 நாட்கள் அவர்கள் போய் 12 பேரை அனுப்புகிறாரு, செலக்ட் பண்ணி அனுப்புகிறாரு. ஸ்தோத்திரம். 12 பேரும் போய் 40 நாட்கள் கானானை, இந்த தேசத்தை, கானான் தேசத்தை, அது எப்படிப்பட்ட தேசம் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். அங்கே கீழே வாசிக்கும்போது, அங்கே குடியிருக்கும் ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ, போய் பார்த்துட்டு வாங்க, அங்கே இருக்கிற ஜனங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் பேரா நிறைய பேரா, அதையும் பார்த்துட்டு வாங்க. அந்த நிலம் எப்படிப்பட்டது, நல்ல நிலமா, விவசாயத்துக்கெல்லாம் உதவுமா, ஸ்தோத்திரம், அப்படி அதை பார்த்துட்டு வாங்க. அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த தேசம் நல்ல தேசமா கெட்ட தேசமா என்று பார்க்க சொல்லுகிறார். அந்த பட்டணம் சிட்டி எப்படிப்பட்டதாக இருக்குது என்று பார்க்க சொல்லுகிறார். அவருடைய கூடாரங்கள், அவங்க இருக்கிற கூடாரங்கள், கூடாரங்களில் குடியிருக்கிறார்களா, இல்லாவிட்டால் கோட்டையில் குடியிருக்கிறார்களா, அதையும் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புகிறார். அங்குள்ள விருட்சங்கள், கனிகள் எப்படி டேஸ்டாக இருக்கா, நல்ல கனிகள் இருக்கிறதா என்று பார்த்துட்டு வாங்க அனுப்புகிறார். இதையெல்லாம் பார்க்கணும், தைரியம் கொண்டு அந்த தேசத்தின் கனிகளை கொண்டு வரணும் என்று சொல்லி தைரியப்படுத்தி மோசே 12 பேரை அனுப்புகிறார். இந்த 12 பேரும் போனார்கள். 40 நாள் சுற்றி பார்த்து வந்து ரிப்போர்ட் சொல்கிறாங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தை தந்து, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி வார்த்தையை சொல்லி அனுப்பியிருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு என்ன பெரிய காரியங்களை செய்தார் என்று சிலர் இங்கே ரிப்போர்ட் கொண்டு வந்திருப்பீங்க. ஸ்தோத்திரம். அங்கே 40 நாள் சுற்றி பார்த்து அவர்கள் ரிப்போர்ட் கொண்டு வருகிறார்கள். பாஸ்டிகிட்ட சாட்சி சொல்ல வராங்க. அதில் 10 பேர் ரிப்போர்ட் நெகட்டிவாக இருந்துச்சு, 2 பேருடைய ரிப்போர்ட் பாசிட்டிவாக இருந்துச்சு. அந்த 2 பேர் தான் சொல்லுகிறார்கள், நாம் வார்த்தை சொல்லிக்கிட்டே இருங்க, எளிதாய் மாற்றுவார். ரொம்ப கடினமாக பாரமாக இருக்குது, என் குடும்பத்தை என்னால் நடத்த முடியல, என் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்ப முடியல, என் பிஸ்னஸில் போராடிக்கிட்டு இருக்கிறேன், என் பிள்ளைகளோடு நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், இது எளிதாக இல்லை, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, பாரமாக இருக்குது, முடியல, குடும்பத்துக்குள்ளேயே இருக்க முடியல, திருப்பூர்லேயே இருக்க இஷ்டம் இல்லை, ஓடிடலாமான் இருக்கு அப்படி நீங்கள் வந்திருக்கிறீங்களா? தேவ பிள்ளையே, அந்த 2 பேர் சொல்கிறாங்க, அந்த 2 பேர் தான் நீங்களும் நானும். நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம், நாம் எளிதாய், அல்லேலூயா, எளிதாய் ஜெயிக்க போகிறோம், எளிதாய் சுதந்திரிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அருமையான தெய்வ பிள்ளைகள், அது 10 பேர் கஷ்டமாக இருக்கலாம். அந்த 10 பேர் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த 10 பேர் அவங்களுக்கு அது வேதனையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், முயற்சி எடுத்தும் பலன் அளிக்காமல் போகலாம். ஆனால் உங்களுக்கு 2 பேராகிய அந்த டீமில் இருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஈஸியாக இருக்கும், எளிதாக இருக்கும். மற்றவர்களுக்கு முடியாமல் இருக்கலாம், உங்களோடு வேலை செய்கிற மற்றவர்களுக்கு அது பெருமூச்சு விடுகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு முடியும். அவங்களுக்கு முடியாது, உங்களுக்கு முடியும். ஆமென். நடக்காது, அவங்களுக்கு நடக்காது, நமக்கு. இந்த சத்தம் இங்கே தான் லேசாக வருது, அந்த பக்கம் சத்தம் வரமாட்டேங்குது, அந்த பக்கம் சத்தம் வரமாட்டேங்குது. பாஸ்டர் நீங்கள் தூரமாக இருக்கீங்க, அதுதான் பிரச்சனை அப்படிங்கிறீங்களா? நான் இப்போ ரெடியாக இருக்கேன், இறங்கி வரேன். சரி, இந்த இடத்துல நம்ம சில நேரத்தில் நினைப்பாங்க, திறமசாலிகள், அவங்க புத்திசாலிகள், நல்ல அனுபவம் நிறைந்தவர்கள், அப்படியெல்லாம் இருந்தவர்கள், நாம் சிலரை பார்த்தவர்கள், சிலர்லாம் விட்டு விட்டு போயிருக்கலாம். நான் திருப்பூரில் எனக்கு தெரியும்,
நான் அப்படி பிஸ்னஸ் பண்ணிடுவேன், இப்படி செஞ்சிருவேன், நான் அப்படி ஊழியம் செஞ்சிருவேன், அப்படி செஞ்சிருவேன்னு சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி திருப்பூரில் இல்லை. அவங்கெல்லாம் திருப்பூரை விட்டு ஓடிட்டாங்க. பெரிய கம்பெனி, 1000 பேர் வேலை செய்த கம்பெனியெல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. அநேக பயர்டு ஆஃபீஸ் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அவங்களால முடியல. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அப்படி தான் விட்டு விட்டு போக வேண்டியதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவசியமே இல்லை. அவங்க விட்டு விட்டு போயிருக்கலாம், ஊரை விட்டு, பிஸ்னஸை விட்டு. நீங்கள் அப்படி விட்டு விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. பலமுள்ளவர்கள் ஸ்தோத்திரம் பேசுவார்கள். அவங்கள பாருங்க, காதில் கேட்க முடியலைங்க பிரதர், சிஸ்டர், முடியல சிஸ்டர், இந்த பிஸ்னஸை நடத்த முடியல. பெரிய ஆளுக பேசுகிற வார்த்தை. நீங்கள் அப்படி பேச வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நாம் எளிதாய், இந்த எளிதாய்ங்கிறது சத்தமாக சொல்லணும், எளிதாய் ஈஸியா சுதந்தரிக்கிற நாட்கள். இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் எதுவும் ஜெபம் பண்ண கூப்பிட்டீங்க, எதுக்காக? இப்போ என்ன போயிட்டுருக்கு? வெளியே ஏதோ ஒரு மாதிரி பேசிக்கிறாங்களே, டீமாக பேசிக்கிறாங்களே, மெதுவாக எங்கள் சபைக்குள்ளே வந்து, எங்கள் சகோதரிகளுக்குள்ளே வந்து, வீட்டுக்காருக்குள்ளே போய், கணவனாருக்குள்ளே போய், அப்புறம் தான் பாஸ்ட்டுக்கு வருது நியூஸ். இதெல்லாம் பேசிக்கிறாங்களே, அதுக்கு என்ன பதில்? என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்க உங்கள் இருதயம் ஆவலாக இருக்கிறது, உங்கள் முகத்தை பார்த்தால் தெரிகிறது. அதுக்கு பதில் எல்லாம் இன்றைக்கு பாடின பாட்டு, ஆன்சர் அதுதான். ஆகவே இந்த பாட்டை பாடணுங்க. இனிமேல் நீங்கள் கேள்வி கேட்க அவசியமே இல்லை. அதுக்கு கர்த்தர் பதில் கொடுத்துட்டார், பாட்டிலேயே பதில் கொடுத்துட்டார். எனக்கும் அப்படிதான். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எனக்கும் பல கேள்வி இருக்குது. நாங்கள் யார்கிட்ட போய் கேட்க? ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது உடனே பதில் வருகிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் யாரோ இருக்கட்டும், பலமுள்ளவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு எதோ இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு வாக்குத்தத்தம் உண்டு. நமக்கு வசனம் தந்திருக்கிறார். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தரும் நம்மோடு இருக்கிறார். வேற இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஆகவே நாம் ஸ்தோத்திர, வாக்குத்தத்தம் இருக்கிறது, வாக்குத்தத்தம் தந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நாம் ஹல்லேலூயா எளிதாய் ஈஸியா, இனி ரொம்ப ஈஸி தான். சொல்லுங்க, ரொம்ப ஈஸி. டியூ கட்டுறது, வண்டிக்கு டியூ கட்டுறது ஈஸி, வாடகை கட்டுறது ஈஸி. ஹல்லேலூயா, எளிதாய். ஹல்லேலூயா. ஆகவே இது ரொம்ப கஷ்டம் என்று சொல்லக்கூடாது. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், வாழ்க்கையை வாழவே இஷ்டம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளை கிடப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர் என்று நீ அப்படி சொல்ல விட மாட்டார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எளிதாய் கடக்கக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. இதை சமாளிக்க முடியல அப்படிங்கிற வார்த்தை இனி வராது. நீங்கள் சமாளிக்க கர்த்தர் கிருபை தருவார். இதை ஜெயிக்கவே முடியாது என்று சில காரியங்கள் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் சொல்லி தந்திருக்கலாம், உள்ளே வருகிற வரைக்கும் நீங்கள் பேசிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இனி சொல்ல போறீங்க, நான் ஜெயிக்க போகிறேன், ஜெயிக்க முடியும். ஜெயிக்க எப்படி ஜெயிக்க முடியும்? எப்படி? எளிதாய். அந்த வார்த்தைக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆகவே என்னால் மேற்கொள்வது ரொம்ப முடியாமல் இருக்குப்பா பாஸ். இந்த பிரச்சனையை, இந்த ஸ்தோத்திரம், பிசாசு போராட்டம், மனுஷன் போராடுறான், ஏதேதோ போராட்டம், என்னால் மேற்கொள்ள முடியல அப்படின்னு வந்திருக்கீங்களா? நான் இந்த காலையில் இப்படி வந்து உட்கார்ந்தோன்னே ஒரு வசனம் என் கண்ணில் பட்டது. எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஸ்தோத்திரம். என்னால் மேற்கொள்ள முடியும் என்று நீங்கள் சொல்ல கர்த்தர் கிருபை தருவார். எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உங்களை இதை வாசிக்கிற உங்களை என்னையும் இந்த பொல்லாத ஜனங்களுக்கு எதிராக அரணான வெண்கலம் அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாய் வருவாங்க. உங்களுக்கு விரோதமாக பிரச்சனை வரும், உங்கள் சரீரத்தில் பலவீனம் வரும், போராட்டம், இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, இல்லைன்னு சொல்லல. இதை வச்சுக்கிட்டு சிலர் பிரசங்க என்ன பண்ணுறாங்க, உனக்கு மந்திரம் வச்சுட்டான், உனக்கு வயிற்றுல மருந்து வச்சுட்டான், மூக்கில் அதை வச்சுட்டான், காதுக்குள்ளே இதை வச்சுட்டான்
அதை சொல்லலை ஆண்டவர். உனக்கு யுத்தம் பண்ணுவார்கள், அதை சொல்லிட்டு உனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு பயங்காட்டிட்டு ஆண்டவர் விடலை. ஆனாலும் நீங்கள் உங்களை மேற்கொள்ள, அதுதான் வாக்கு தத்தம். அவங்க மேற்கொள்ள முடியல, நம்ம ஈஸியாக மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார், எளிதாய் மேற்கொள்ள உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். சமாளிக்க கிருபை தருவார், ஜெயிக்க கிருபை தருவார், மேற்கொள்ள கிருபை தருவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது, இல்லை 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 இல்லை, என்னால் மேற்கொள்ள எளிதாய் மேற்கொள்ள முடியும். உலகத்தில் உள்ளவர்களுக்கு படிப்பு ரொம்ப கஷ்டம், ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு படிப்பு ரொம்ப எளிதாக, ஆமென், கஷ்டம் இல்லாமல் ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகத்தில் உள்ளவர்களுக்கு பிஸ்னஸ் தொழில் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய சர்ச் இருக்கு. எங்க இருக்கு? சென்னையிலே எங்கே இருக்கிற? சின்னமலையில எங்கே இருக்கிறது? தமிழ்நாட்டில் பெரிய சர்ச் எங்கே இருக்கிறது? ஆவடியில் இருக்கிறது. ஆவடியில் தான் பார்க்குறீங்களா? போன வாரம் 2 வாரத்துக்கு முன்பாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. காப்ரியேல் தாமஸ் பாஸ்டர் பேர். ஏசிஏ சர்ச் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சர்ச், மிகப்பெரிய ஆலயம். நல்லா கவனிங்க. இந்த ஆலயம் கட்ட ஆரம்பிக்க கர்த்தர் தரிசனம் தந்தபோது அப்பாவுக்கு தரிசனம் கொடுத்தார். கையில் பணம் இல்லை. அந்த நாட்கள் தான் கொரோனா கொள்ளை நோய் வந்த நாட்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பொருளாதார வீழ்ச்சி, வேலை இழப்பு, வருமானம் இல்லை. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் வாக்கு தத்தம் தருகிறார், வசனத்தை தருகிறார். நமக்கு அப்படி தான் தருவார். சாதகமாக எதுவுமே இருக்காது. சூழ்நிலை சுற்றி பார்த்தீங்கன்னா தலை சுற்றிடும். அந்த நேரத்தில் கர்த்தர் வார்த்தை தருவார். விசுவாசித்தார்கள். கையில் கொஞ்சம் பணம் இருந்தது, அதை வைத்து வாங்கினார்கள். ஸ்தோத்திரம். இவங்க தான் இப்போ பாஸ்டராக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்பா இருந்தாங்க, இப்போ இவங்க தான் பாஸ்டர். நம்முடைய சர்ச்சுக்கு ஒரு முறை இவங்களுடைய தம்பி வந்துட்டு போயிருக்கார். ஏஞ்சல் மேரேஜுக்கு ஒர்ஷிப் நடத்தினது இவங்க தம்பி பிரதர். இவரும் நம்முடைய திருப்பூருக்கு வந்திருக்கிறார். ஒரு மீட்டிங் நம்ம இவரை அழைத்தோம். ஒரு நல்ல எளிமையான தாழ்மையான ஒரு நல்ல தெய்வ மனிதர். சீக்கிரமாக நம்முடைய சபைக்கு அவர் அழைப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவங்க அந்த தரிசனத்தை பெற்று ஜனங்களிடத்திலே சொல்லி ஆரம்பித்த போது அப்பா சொன்னாங்களாம், தம்பி முதல் பிரதிஷ்டை அடிக்கல் நாட்டியாச்சு, இனி சபை கட்டு, நான் இருக்க மாட்டேன். அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சான். அப்பா உங்களுக்கு தானே வாக்குத்தத்தம் தந்தார், நீங்கள் தானே சொன்னீங்க, அப்புறம் நீங்கள் இல்லாமல் எப்படி என்று சொன்னபோது, இல்லைப்பா கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆனாலும் நான் இல்லாட்டியும் வாக்கு தத்தம் நிச்சயமாக நிறைவேறும் எளிதாய். எனக்கு நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? கொரோனா நாட்கள். நான் சொன்னேன்ல, பொருளாதார வீழ்ச்சி, வேலை இழப்பு, வருமானம் நோ, ஒருத்தர் கையிலையும் பணம் இல்லாத நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் 100 கோடிக்கு சர்ச்சு கட்ட திட்டம். எத்தனை கோடி? 100 கோடி. இன்ஜினியர் வந்தார், பாஸ்டர் 30 கோடி இருந்தால் சொல்லுங்க, ஆரம்பிச்சிடலாம். அப்போது இவர் சொன்னாரா, என் கையில் 30 லட்சம் தான் இருக்கு என்று அவர் கையில் கொடுத்தாராம். ஆரம்பித்தார்கள். போன வாரம் முடிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரம்மாண்டமான ஒரு மகிமையான ஒரு ஆலயம். சென்னைக்கு போனால் நீங்கள் அந்த சர்ச் அட்டன் பண்ணுங்கள், ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணுங்கள். ஒரு நல்ல தெய்வ மனிதர், தெய்வ பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இடம். ஒரு முறை 90 காங்கிரீட் லாரி வந்து நிற்கிது. 90 லாரி லைனாக நிற்கிது, பல மைலாக நிற்கிது. ஒவ்வொரு காங்கிரீட்டாக கொட்டிக்கிட்டு இருக்க போகிறாங்க. இப்போது
லாரி கொட்டும், அப்படியே காங்கிரீட் கொட்டிட்டு போயிடும். அவ்வளோ பெரிய கிரவுண்டில் அவ்வளோ பெரிய பில்டிங், பல ஆயிரம் பேர் உட்காருகிற அந்த ஆலயம். திடீர்னு இன்ஜினியர் ஓடி வந்தாராம். அவர் அங்கே பங்களா ஸ்டாப் சர்ச்சுக்கிட்டேருந்து ஓடி வரார். இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி அவ்வளோ தூரத்துலேருந்து ஓடி வரார். ஃபுல்லாக நனைஞ்சிட்டு வரார். பாஸ்டர், என்ன செய்வோம்? மழை அடித்து வாங்குது, இடி மின்னலோட பயங்கர மழை. அப்படி நினைஞ்சிட்டு இருக்கிற, ஃபுல் நினைஞ்சிட்டு இருக்க இன்ஜினியர். என்ன செய்வோம் பாஸ்டர்? அவர் சொன்னார், ஜெபிப்போம். ஜெபம் பண்ணியிருக்காங்க. அந்த வட்டாரத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட, மழை சோறு சொட்டு கூட விழலை. அதை காமிச்சாங்க. அந்த மலையை, பயங்கரமான பெரிய மலை, இடியுடன் மலை. அந்த மலை இங்கே பேஞ்சிருந்தா 90 லாரி காங்கிரீட் வேஸ்ட் ஆகிருக்கும். எத்தனை கோடி நஷ்டமாயிருக்கும். ஆண்டவர் வாக்கு தத்தம் தந்தால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். சோர்வுகள் வரும், பிரச்சனைகள் வரும். நம்ம சுற்றிலும் அதை பார்த்தோன்னா பயந்துடணும். பயப்படுகிற மாதிரி தான் இருக்கும் சுற்றியும். அப்படி சுற்றியும் அடிக்குது மழை, மின்னல் வெளிச்சம் தெரிகிறது, மேகம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஒரு சொட்டு தண்ணி, ஒரு சொட்டு மழை தண்ணி அங்கே படலை. கர்த்தர் அந்த சபை சுற்றிலும் பாதுகாப்பாக இருந்தார். எளிதாய் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி அநேக காரியங்கள் சொல்லலாம். இந்த 5 ஆண்டுகள் எங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் தாண்டி செல்ல முடியாமல் இருந்தது. ஆனால் எளிதாய் அவைகளெல்லாம் தாண்டி செல்ல கர்த்தர் கிருபை தந்தார். ஆமென். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த ஆராதனையில் உங்களுக்காக வைத்திருக்கிறார். கை உயர்த்தி ஆமீன் சொன்னவர்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில், இந்த ஆராதனையில் எல்லாருக்கும், கடைசியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், புதிதாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்று சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது எப்படி பெற போறீங்க? எப்படி பெற போறீங்க? எப்படி? எளிதாய். அதை சத்தமா சொல்லணும். ஏன் சத்தமா சொல்றீங்க? கம்பெனியில் நைட் ஒர்க் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தட்டி எழுப்பாம நீங்கள் சொல்றதுலேயே எழுப்பின மாதிரி இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எப்படி? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியே கண்ணு இப்படின்னு எளிதா. ஆகவே இனி நீங்கள் தோல்வி, முடியாது என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. இந்த ஆராதனையிலிருந்து அது வரும். அதை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. இது என் பலனுக்கு மிஞ்சியது பாஸ்டர், என் தகுதிக்கு, என் சக்திக்கு மிஞ்சி, என் திராணிக்கு மிஞ்சியது என்று நீங்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் அப்படி உங்களை குறைத்து எடை போட்ட நாட்கள், சில நாட்கள் இனி வேண்டாம். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்ப சொல்லுங்க. நீ எளிதாய். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்க போகுது, எளிதாக இருக்க போகிறது. நாம் கடந்த நாட்களில் வந்த கொரோனாவுக்கு பிறகு தேசமே பாதிக்கப்பட்டது, உலகமே பாதிக்கப்பட்டது. தேசத்தின் நிலைமை பார்க்கும்போது வீழ்ச்சி, எழும்ப முடியவில்லை. ஆனால் நம்மை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். கொரோனா டைமில் இவ்வளோ பெரிய 100 கோடி மதிப்புள்ள திட்டத்துள்ள அந்த சர்ச்சை கட்டி எழுப்பியிருக்கிறார். நம்ம சர்ச்சை அப்படி தான். நம்ம சர்ச்சை அறிவிக்கும் போது 2012 இந்த திட்டத்தை நாம் சபையில் நாம் சொல்லும்போது திருப்பூர் மிகவும் பாதிப்பில் இருந்தது. மிகவும் ஜனங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அநேக குடும்பங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 50 குடும்பத்துக்கு மேலே சர்ச்சில் இருந்தவர்கள் இல்லை. இப்படி அந்த நாட்களில் சபை பாதிக்கப்பட்ட நிலைமையில் தான் இந்த திட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேலே அன்றை கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்து ஆலயத்தை கட்ட உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1.5 கோடி எப்படி வந்ததுன்னு ஆச்சரியமாக இருந்தது. ஜனங்களுக்கு வேலை இல்லை. வீடுகளுக்கு போய் பார்க்கும்போது தெரியும். ஸ்தோத்திரம். பெரிய பணக்காரலாம் இருந்தாங்க. அவர்களுக்கு பணம் இருந்தது, சொத்து இருந்தது, நகை இருந்தது, மனசு இல்லை. ஆனால் நம்முடைய சபையில் ஏழை, டெய்லி வருமானம், டெய்லி கூலி வேலை, வாடகை வீடு, சாப்பாட்டு கஷ்டம்,
நாளைக்கு என்ன தெரியாது. ஆனால் அவர்கள் எல்லாம் தங்களுடைய நகைகளை கொடுத்தார்கள். தங்களுக்கு கஷ்டத்திலும் மக்கதோனியா சபை போல மிகுந்த தரித்திரத்திலும் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அவங்களுக்கு இல்லை, மனம் இருந்துச்சு கொடுக்க. ஆமென். அப்படிப்பட்ட மக்களை வைத்து தான் அந்த மகிமையான ஆலயம் கட்டப்பட்டது. யாராவது வெளியில் சொன்னாங்கன்னா நாங்கள் தான் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பிடாதீங்க. அவங்கெல்லாம் சும்மா, அவங்க வசதி உள்ளவங்க கொடுத்ததை விட ஏழை மக்கள் கொடுத்தது தான் அதிகம். ஏழை மக்கள் கொடுத்தது தான் அதிகம். கர்த்தருக்கு வறுமையில் இருக்கிறவங்க கொடுத்தது தான் அதிகம். ஒரு நம்ம இந்த அம்மா இப்போ இல்லை, பரலோகத்தில் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் கேரி பேக், மழை காகிதம் சொல்லுவோம்ல, நாங்கள் மழை காகிதம் சொல்லுவோம், கேரி பேக், பிளாஸ்டிக் பேப்பர் எல்லா பக்கம் சொருகி வச்சுருப்பாங்க. நான் எதுக்குன்னு கேட்டேன், இதெல்லாம் இப்படி சொருகி வச்சுருக்கீங்களே எதுக்குன்னு. எல்லாம் ஒழுகுதுங்கிறாங்க, வீடெல்லாம் ஒழுகுது. ஸ்தோத்திரம். ஒரு முறை அவங்கள நாய் கடிச்சிருச்சு. அப்போது அவங்களுடைய உறவினர் வந்து, போய் சீக்கிரம் ஊசி போடுமா, விஷம், ஊசி போடு அப்படின்னு கையில் ஒரு குறிப்பிட்ட சில ஆயிரங்கள் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு நாள் ஊழியத்துக்கு போகும்போது அவங்களுக்கு கண்ணாடி உடஞ்சிருச்சு. அதை ஒட்டி தான் கயிறு போட்டு கட்டி, அந்த நாட்டில் வயசானவங்களாம் கயிறு போட்டு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க இல்லை? ஆமாம். எனக்கு எங்கள் அம்மா ஒரு நாள் பென்சிலை கயிறு கட்டி போட்டு தொங்க விட்டாங்க, தொலைச்சிக்கிட்டே வரேன்ட்டு. நடந்து அப்படியே ஆடிக்கிட்டே போகுது. ஸ்லைட்டை ஒரு நாள் கட்டி விட்டாங்க. எப்படி இருக்கும்? பிச்சைக்காரன் ஒன்று டிங் டிங்னு அடிச்சுட்டு போகிற மாதிரி. ஆமாம். எங்கள் யூனிஃபார்ம் சொல்லவே வேண்டாம், போஸ்ட் ஆஃபீஸ் யூனிஃபார்ம். சரி, அதுக்கு மேலே விளக்கம் சொல்ல விரும்பவில்லை. அந்த சூழ்நிலையிலெல்லாம் நாங்கள் நினச்சி பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அம்மா பல லட்சங்கள் கொடுத்தாங்க கர்த்தருக்காக. அவங்களுக்கு வந்ததை தியாகம் பண்ணி, எனக்கு கண்ணாடி முக்கியம் இல்லை, சர்ச்சு கட்டப்படணும், எனக்கு நாய் கடிச்சது விஷம் ஏறினாலும் பரவாயில்ல, ஆலயம் கட்டப்படணும். அப்படி கொடுத்தவங்கெல்லாம் அமைதலாக இருக்கிறாங்க. சும்மா கொஞ்சம் அது அவங்க சொத்துக்கு அதில் இன்னும் கொஞ்சம் அப்படி கொடுத்துட்டு பெருசாக பேசுகிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலருக்கு மனசு இல்லை, இருக்குது, நிறைய சொத்து இருக்குது, பணம் இருக்குது, பங்களா இருக்குது, ஆண்டவர் கொடுக்குற மனசு இல்லை. ஆனால் இந்த நாட்களில் நம்ம பிரச்சனை நேரத்தில் ஸ்ட்ரைக், திருப்பூரே போனஸ் ஸ்ட்ரைக் பல மாதங்கள் தொடர்ந்தது. திருப்பூரே ஸ்தம்பித்து போனது, முடங்கி போனது. அந்த நாட்களில் அந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது. ஆமென். அப்படி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் கட்டி எழுப்புவார் எளிதாய். அல்லேலூயா. உங்கள் பிஸ்னஸை எளிதாய் கட்டி எழுப்ப போகிறார். மற்றவர்களுக்கு கஷ்டம், படிப்பு காரியங்கள் மற்றவர்களுக்கு கஷ்டம், தேவ பிள்ளைகளுக்கு எளிதாய், எளிதாய், ஈஸியா. ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதெல்லாம் உலகத்தாருக்கு இருக்கலாம், தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் எளிதாய். விசுவாசிக்கிறீங்களா? டேக் இட் ஈஸி, டேக் இட் ஈஸியா. 10 பேர் அவங்களுக்கு எளிதாக இல்லை, அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க வந்து. ஆனால் 2 பேர் சொல்கிறாங்க, எளிதாய் சுதந்தரிப்போம், எளிதாய் ஜெயிப்போம், எளிதாய் மேற்கொள்வோம். நீங்கள் 10 பேரோடு இருக்கிறீங்களா, 2 பேரோடு இருக்கிறீங்களா, அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அந்த 2 பேர் உள்ள கூட்டத்தில் உங்களை கர்த்தர் வைப்பாராக. உங்கள் கையில் தான் அது இருக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். எதிர்மறையாக யோசிக்காதபடி, நாம் தோத்து விடுவோம், முடியாமல் போயிடுவோம், விட்டு விடுவோம், இதோடு விட்டு விடலாம், இனி வேண்டாம் அப்படின்னு நிலைமை வரக்கூடாது என்றால், இந்த மாதிரி பேச்செல்லாம் வரக்கூடாது என்றால், நம்பர் 1 செய்தி முடிக்கிற நேரத்துக்கு வந்திருக்கேன். நம்பர் 1, முதலாவது சுற்றி பார்க்கக்கூடாது. சொல்லுங்க. நான் தோத்துட்டேன், இன்னும் முடியல, இனி அந்த பேச்சு வராமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சுற்றி பார்க்கக்கூடாது. ஆனால் இந்த 12 பேரை அனுப்பப்பட்டதே சுற்றி பார்க்க தான். போய் சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு தான் அனுப்புனார். நான் இப்போ சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் எளிதாய் சுதந்தரிக்க சுற்றி பார்க்காதீர்கள்.
நான் ஏன் சொல்றேன்னா, இந்த 12 பேர் போனவர்கள் சுற்றி பார்த்தார்கள், ஆனால் வாக்குத்தத்தத்தோடு ஒப்பிட்டு பார்க்கவில்லை, வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கவில்லை, அங்குள்ள ஜனங்களோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். அதில் தான் பிரச்சனை. இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? அடிமைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? ஆயுதம் எதுவுமே கையில் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? அவங்களுக்கு சண்டை போட தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? பேச தெரியாது. ஆனால் இப்போ அங்கே போய் பார்த்தா எப்படி இருக்கிறாங்களாம்? ராட்சிதர்கள். இவர்கள், இந்த மனிதர்கள் இப்படி எளியவர்கள், அவன் ராட்சிதன். அப்படி ஒப்பிட்டு பார்த்ததுனால தான் இங்கே 10 பேரும் முடியாதுங்கிறாங்க, நடக்காதுங்க, போக முடியாது அப்படின்னு. அவங்க மாத்திரம் இல்லை, இருக்கிறவங்களையெல்லாம் அழ வச்சுட்டாங்க, இருக்கிறவங்களுடைய இருதயத்தெல்லாம் கரைய பண்ணிட்டாங்க. அன்று எகிப்தே அந்த இஸ்ரவேல் சபையே அழுக வச்சுட்டாங்க இந்த 10 பேர். சிலர் சர்ச்சுக்குள்ளே அழுக வைக்கிறீங்களா? யாராவது வீட்டுக்குள்ளே அழுக வச்சது போதும், சர்ச்சுக்குள்ளேயும் சிலர் அழ வைப்பார்கள். அப்படிப்பட்ட ஆவிகள் உள்ளவர்கள் பக்கத்தில் நீங்கள் உட்கார்ந்துடாதீங்க. உங்களை உற்சாகப்படுத்தி சந்தோஷமாக ஆராதிக்கிற நல்ல நபர்கள் உங்கள் அருகில் உட்காருவார்களாக. ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, முதலாவது நம்பர் 1, சுற்றி பார்க்காவிட்டால் நம்ம நடக்காது, முடியாது, ஆகாது, நீ வேண்டாம், விட்டுறலாம், நீ அடுத்த பிஸ்னஸ் பார்ப்போம், அடுத்த ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற பேச்சை நீ வராது. இந்த 12 பேர் அனுப்பப்பட்டது சுற்றி பார்க்க தான். போனது கரெக்டு, சுற்றி பார்த்தது நல்லது. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், ஒருவனாயிருக்கும் போது அழைத்தார். ஸ்தோத்திரம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நீ கால் வைக்கும் தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தை ஒருவனாய் அழைத்து பல ஆயிரங்களாய் பெருகச் செய்தார், பல லட்சங்களாய் பெருகச் செய்தார். அந்த வாக்குத்தத்தத்தை அதோடு ஒப்பிட்டு பார்க்காமல், ஸ்தோத்திரம், இவர்கள் தங்களோடு மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்தது தான் தப்பு. ஆகவே தான் சுற்றி பார்த்த உடனே அவங்களுக்கு பயம் வந்தது. ரொம்ப கஷ்டமா இருக்கு, சுற்றி பார்த்த உடனே ரொம்ப கஷ்டம். அப்படின்னா அதனால தான் சொல்றேன், சுற்றி பார்க்காதீர்கள். சுற்றி பார்த்து சோர்ந்து போவதை விட, சுற்றி பார்த்து விசுவாசத்தை விட்டு பக்தியை விட்டு விலகுவதை விட சுற்றி பார்க்காமல் இருப்பது நல்லது. ஆகவே நாம் யாரை எப்பொழுது நோக்கி பார்க்க வேண்டியவர்கள்? ஆண்டவரை தான். ஆமென். 27ஆம் வசனம், 13:27, என்னாகமம் 13:27. நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். என்ன தேசம்? வெளியில சொல்லியிருப்பாங்க, திருப்பூர் போனா பொழைச்சிக்கலாம். அது ஒரு குட்டி ஜப்பான். அப்புறம் வேற என்ன சொல்றாங்க? டாலர் சிட்டி, கார்டன் சிட்டி, டாலர் சிட்டி, இப்படியெல்லாம் சிலர் சொல்லி இங்கே வந்திருப்பீங்க. இந்த 12 போனவர்கள், இந்த 10 பேர் முதல் அவங்க வாயில் வர்ற வார்த்தை, போய் வந்தோம், அது பாலும் தேனும், அதனுடைய கனிகள் அருமையான கனிகள். அதோட ஸ்டாப் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. இன்னைக்கு சிலர் இப்படியும் பேசுவாங்க, அப்படியும் பேசுவாங்க. நாக்கு, எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் திரும்பும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த பச்சோந்திகள் இங்கே ஆலயத்துக்குள்ளே வந்தால் ஒரு மாதிரி கலர் காட்டுவாங்க, வெளியே போனால் ஒரு வித முகத்தை காட்டுவாங்க. அவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அருமையான 31ஆம் வசனம். நல்லா கவனிங்க. முன்னாடி பேசின வாய் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சொன்னாங்க, நல்ல தேசம், நல்ல கனி இருக்குன்னு சொன்னாங்க. அதே வாய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்களை எதிர்க்க நம்மால முடியாது, கூடாது, நடக்காது, நம்மை பார்க்கலாம் அவர்கள் பயங்கரமாக இருக்காங்க, பணம் நிறைய வச்சிருக்கிறாங்க, ஆள் பலம் இருக்கு, அரசியல் பலம் இருக்கு, ஸ்தாபன பலம் இருக்கு, இப்படியெல்லாம் பார்க்கிறார்கள். துர்ச்செய்தியை பரவ செய்தார்கள். சுற்றி பார்க்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? காலையில் ஒன்று பேசுவாங்க, மாலையில் ஒன்று பேசுவாங்க. உங்கள் குடும்பத்தில் அப்படி யாராவது இருக்கிறாங்களா? காலையில் நல்ல தெளிவாக பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, மாலையில் குழம்பி போயிடும், நம்மளையும் குழப்பிடுவாங்க. இப்படி தான் இங்கே நடக்கு.
முதல் 27ஆம் வசனத்திலே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சொல்றாங்க, நல்ல கனிகள் உள்ள தேசம் சொல்றாங்க. 31ஆம் வசனத்தில் உடனே சொல்றாங்க, வேண்டாம் வேண்டாம், முடியாது, பலவான்கள். அப்புறம் அது கீழே நீங்க தொடர்ந்து வாசிங்க, நேரம் இல்லை. ஆகவே அவர்களோடு இருந்தால், இப்படிப்பட்ட நபர்களோடு 2 விதமாய் பேசுகிற, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற, எப்படிங்க, நேரத்துக்கு தகுந்தா போல பேசுறவங்க, இடத்துக்கு தகுந்தா போல பேசுறவங்க, அப்படிப்பட்ட ஆட்களை பின்பற்றினால் நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அது விசுவாசியா இருக்கட்டும், பாஸ்டரா இருக்கட்டும், ரெவரண்டா இருக்கட்டும், பேச்சை கரெக்டா பேசணும். ஆமென். பேச்சில் மாற்றம். காலையில் நல்லா பேசினானுங்க, என்ன பேசுறானுங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசம், கனி நல்ல தேசம், கனி நல்லா இருக்கு. ஆனால் மாலையில் கொஞ்ச நேரத்தில் ஸ்தோத்திரம், நிறம் மாறிக்கொண்டு இருப்பதை போல, பச்சோந்தியை போல மனம் மாறுகிற அப்படிப்பட்ட ஆட்களிடத்தில் நாம் கவனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பச்சோந்திகள் உள்ள ஆட்களிட்ட கவனமாயிருங்கள். காலையில் ஒரு முகம், மாலைக்குள்ள இன்னொரு முகம். காலையில் ஒரு பேச்சு, மாலையில் ஒரு பேச்சு. இவங்க தான் சொன்னாங்க நல்ல தேசம், நல்ல செழிப்பான பாலுந்தேனோடு. அதுக்குள்ள பாருங்க எப்படி பேசுறாங்க. மனம் மாறிக்கொண்டே இருக்கிற ஆட்கள், எண்ணம், அவங்க சிந்தை, அவங்களுடைய மனம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்கள். உங்கள் உள்ளத்தை அதைரியப்படுத்தி விடுவார்கள். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை குறைத்து விடுவார்கள். ஆமென். உங்களுக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வந்து விடுவார்கள். உள்ளத்தை கரைய பண்ணுவார்கள். சிலரோட பேசி பாருங்க, இருதயம் உடையும். சிலரோட பேசுங்க, சமாதானம் கெட்டுரும். அப்படிப்பட்ட நபர்கள் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் தொடுவாராக. ஸ்தோத்திரம். உங்கள் ஆஃபீஸில் அப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. உங்கள் உறவினர்களுக்குள்ளே சிலர் அப்படி இருப்பாங்க. நல்ல நிகழ்ச்சி போயிட்டுருக்கோம், இந்த நபர் பேசினாலே எல்லாம் கெட்டு போயிடும். அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிறப்பு கூட்டம் வச்சுருப்போம், ஒரே நபர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க எங்கள் காதில், அப்படியே உடைஞ்சிருவோம். ஆனால் காரியம் நடக்கும். கர்த்தர் ஏன்னா நம்மோட கூட இருக்கிறார். இந்த இருதயத்தை கரைய பண்ணுகிற அந்த ஒரு ஆவி உள்ள அந்த மனிதர்களை கர்த்தர் தொடுவாராக. உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட நபர்கள் இருப்பார்களானா கர்த்தர் சந்திப்பாராக. இருதயத்தை கரைய பண்ண, அவிசுவாசத்தில் கொண்டு போகிற, ஸ்தோத்திரம். ஒரு நேரத்தில் நான் கொஞ்சம் அப்படி எழும்புவேன், பாஸ்டமாக கொஞ்சம் டவுன் ஆயிடுவாங்க. அது இயற்கை தான், நம்ம எல்லா குடும்பத்தில் அப்படி. சில நேரத்தில் நான் டவுன் ஆயிடுவேன், பாஸ்டமாக கொஞ்சம் அப்படி மேலே எழும்புவாங்க. சில நேரத்தில் நாங்கள் 2 பேரும் டவுன் ஆயிடுவோம், எங்கள் பிள்ளைக கொஞ்சம் அப்படியே எழும்புவாங்க. சில நேரத்தில் எங்கள் பிள்ளைக டவுன் ஆயிடுவாங்க. என்ன ஏப்பா என்ன செய்ய, எப்படின்னா அந்த பேன் எடுத்து குத்த வேண்டியதானே, இப்படி சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் பெற்றோர்கள், இல்லைம்மா தைரியமாக இருமா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், இதுவரைக்கும் இதுவரை நடத்தினான், இனியும் நடத்துவார், யெகோவாயீரே பார்த்து கொள்வி, இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவி, யெகோவாயீரே பார்த்து கொள்வி, யெகோவாயீரே, யெகோவாயீரே எல்லாம் நீர் சந்திப்பி. பேச முடியாது, இல்லைன்னா பாட்டையாவது பாடிடுங்க. நான் சில நேரத்தில் எங்கள் பிள்ளைங்க பாட்டு பாடுவாங்க, எங்கள் பேத்திகள் பாடுவாங்க, அதில் கர்த்தர் எங்களோட பேசுவார். பேச முடியாது, சிலரோட பேசி ஜெயிக்க முடியாது. சில அப்படி ஆட்கள்கிட்ட பார்த்துருக்கீங்களா? பேசி ஜெயிக்க முடியாத ஆட்களை பார்த்துருக்கீங்களா? அவங்கள்ட்டெல்லாம் நம்ம பேசக்கூடாது, பாட்டில் அடிச்சிடணும், பாடிடணும். ஆமென். ஓ ஹல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மோடு கூட கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா? அல்ல, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். ஆமேன். என்னை மறக்கவே இல்லை.
ஒரு அடியை நாம் பாடி கர்த்தரை துதிக்க போகிறேன். என் தேவன் எனக்காய். நீங்க விசுவாசத்தோட பாடுங்க, சொல்லுங்க, நான் எளிதாய் இந்த பாட்டு பாடும்போது இங்க வாழ்க்கையில மீதியுள்ள நாட்கள், இந்த வருடத்தை முடிவதற்குள்ளாக, இந்த மாதத்தை முடிப்பதற்குள்ளாக, இந்த நாட்களை முடிப்பதற்குள்ளாக, இந்த ஆராதனை முடிந்து வெளியே போவதற்கு முன்பாக உங்களுக்கு ஏதாயிலும் கர்த்தர் செய்ய போகிறார். ஓ ரிபலதரப கபலபா, ஏதாயிலும் கர்த்தர் செய்வார், உங்களை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. Oh, glory to God. Hallelujah. Thank you, Jesus. Amen. Praise God. In இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு மாத்திரம் கிரகிக்க முடியும். காரியம் செய்வீர். Hallelujah. ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை என் இயேசு எனக்காய் ஏதாகிலும் செய்கப்பா, செய்க. உடைந்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கப்பா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை, யாருக்கும் நடக்காத சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறார். எளிதாய், ஈஸியா. ஆமென். ஆகவே கவனிங்கள், சுற்றி பார்க்கக்கூடாது, சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, சுற்றி உள்ளவர்களை பார்க்கக்கூடாது. இவங்க அப்படி தான் செஞ்சிட்டாங்க. போனாங்க, சுற்றி பார்த்துட்டாங்க, சுற்றி பார்க்க தான் அனுப்புனார். ஆனால் வாக்குத்தத்தத்தோட என் தேவன் யார் என்று அதோட ஒப்பிட்டு பார்க்காமல், ஆண்டவர் பெரியவர், ஆனால் அவங்க அந்த ஜனங்களை தான் பெருசாக பார்த்தாங்க, பலவான்களாக நம்முடைய ஆண்டவர் பலத்தின் மேல் பலன் தருகிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். சிலர் பேசுகிறத பார்த்துருக்கீங்களா? பொண்ணு பார்க்க போனீங்களே, மாப்பிள்ளை பார்க்க போனீங்களே, எப்படி அப்படின்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நல்லதையும் சொல்லுவாங்க, கூடவே இன்னொன்று சொல்லுவாங்க. போனோம், மாப்பிள்ளை நல்லவர் தான், ஆனால் குடும்பம் சரியில்லை. பாருங்க, ரெண்டு வருதா? இதுதான் இந்த வேலை இவனுங்க பண்ணானுங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அதோட சொல்லி முடிக்காம நம்ம எளிதாக சுதந்திரிக்க முடியாது, பயங்கரமாக இருக்காங்க. பாருங்கள், இந்த ரெண்டு பேசுகிறவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும். இந்த ரெண்டு நாக்கு ரொம்ப மோசமான, இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு விலகுனா கர்த்தர் உங்களுக்கு எளிதாக சுதந்திரிக்க கிருபை தருவார். ஆமே. இப்படிப்பட்ட ஆவிகளை விட்டு நீங்கள் விலகிறதை விட அந்த நபருக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் இன்றைக்கு அவர்களையும் சந்திப்பாராக. ஆமே. வேலைக்கு போகிறீங்களே, எப்படிங்க வேலை இருக்குது உங்கள் பிஸ்னஸ் எல்லாம்? வேலை நல்லது தான், ஆனால் நான் இருக்கிற ஊர்
உங்கள் சொந்த ஊருக்கு போவீங்கள்ல, கேட்பாங்க வேலை எப்படி இருக்குது, நல்ல வேலை. ஆனால் அந்த திருப்பூர் பார்த்தீங்களா, இப்படி பேசுவாங்க, வேலை நல்ல வேலையா, ஊர் வேலை. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்களே எப்படி இருக்குது, தொழில் சூப்பருங்க, பிஸ்னஸ் சூப்பருங்க. போன வாரம் ஒரு பிஸ்னஸ் ப்ரேயர் பண்ணி கிரேஸ் அப்படின்னு ஆரம்பித்தோம். அதுக்குள்ளே லேபிள் ஒன்று வைக்கணும்னு கடைக்காரங்களாம் கேட்டாங்களாம். பாஸ்டர் பாக்கெட் பண்ணி போடுறோம், அதில் ஒரு ஒரு நீங்கள் எதில் எந்த இது ஒவ்வொரு பேர் உள்ளே வச்சுருப்பான்ல லேபிள், படமெல்லாம் போட்டு. ஆகவே நாங்கள் அவர் சர்ச்சு நடக்கும்போது போன வாரம் கேட்டார். நான் சொன்னேன் முடிகிறதுக்குள்ளே சொல்கிறேன் என்ன, அப்புறம் மறந்துட்டேன். அப்புறம் வந்தார், நான் சொன்னேன் வீட்டுக்கு போயிட்டு நான் சொல்கிறேன் என்ன, வீட்டுக்கு போயிட்டோம் மறந்துட்டேன். அப்புறம் சாயந்தரம் ஆராதனைக்கு சர்ச்சுக்கு வருவேன்னு சொல்கிறேன் என்ன. கடைசியில் அப்போ வீட்டு வாசலில் நிற்கிறார், நான் சர்ச்சு வாசலில் நிற்கிறேன். அவர் வீட்டு வாசலேருந்து கூப்பிட்றாரு. அவர் நல்ல சகோதரர் இங்கே இருக்கிறார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அந்த ஊடுருவல் ஜெபத்தை அவர் இல்லைன்னா எனக்கும் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கும். அவர் தான் எங்களை உற்சாகப்படுத்து. சில ஆட்கள் சில ஊழியத்தை நாங்கள் நிறுத்தி விடலான்னு நினைக்கும் போது எங்களை வேகப்படுத்தி அந்த ஊழியத்தை தொடர செய்ய நல்ல இருதயம் உள்ள ஜனங்களை கத்த தந்திருக்கிறார். ஆமென். தரிசனத்தை இன்னும் குறைச்சி வேண்டாம் பாஸ்டர், அதெல்லாம் ஒத்து வராது பாஸ்டர் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இல்லை. அந்த 10 பேர் இல்லை, 2 பேரை நல்ல முடியும் எளிதாய். அப்போ அவங்களுக்கு கீழே வந்துட்டார். நாங்கள் அது பாருங்கள், சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னேன், அங்கே வீட்டுக்கிட்ட நின்று கூப்பிட்றாரு, பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கிட்ட வந்திருக்கேன். நான் சொன்னேன் சர்ச்சில் இருக்கேன் வாங்கன்னு சொல்லிவிட்டு நான் பார்த்து மாப்பிள்ளையாட்டம் காரில் ஏறி ஊழியத்துக்கு போகிறேன். நல்ல வேலை வந்துட்டார். இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை. நான் பாட்டு கிராம ஊழியத்துக்கு காரில் ஏறி உட்கார போயிட்டேன். கரெக்டாக வந்தார். இதெல்லாம் இவ்வளோ ஏன் நடக்குதுன்னு யோசனை பண்ணி பார்த்தா, அன்றைக்கு நான் ஜெபம் பண்ணியிருந்தா நான் ஒருத்தன் தான் ஜெபம் பண்ணியிருக்கணும். சர்ச்சில் நிறைய பெண்கள் இருந்தாங்க, எல்லாம் சேர்ந்து நிறைய வாலிப பிள்ளைகள் இருந்தாங்க, சகோதரர்கள் இருந்தாங்க, ஊழிய வாஞ்சி உள்ளவங்க இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த பிஸ்னஸ்க்காக ஸ்தோத்திரம் கிரேஸ் என்ற அந்த பிஸ்னஸை சொல்லி நாங்கள் ஆசீர்வதித்து ஓப்பனிங் பண்ணோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த கிரேஸ் பிஸ்னஸ் இந்த திருப்பூருக்கு அநேக பிரான்ச். இப்போ நீங்கள் 2 வீலரில் போகலாம், அநேக ஆட்டோக்கள், அநேக வேன்கள் மூலமாய் பல பொருட்கள் பல தேசங்களுக்கு பல ஊர்களுக்கு திருப்பூர்லேருந்து வெளியே போக கிரேஸ் திங்ஸ், கிரேஸ் பொருளாக அதை கத்தர் மாத்திரம் சொல்லி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், அன்றைக்கி எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்போ பாருங்கள், இவ்வளோ லேட் ஆக லேட் ஆனாலும் ஆண்டவர் ரொம்ப சூப்பராக செய்வார். ஆகவே தாமதத்தை நினச்சி சோர்ந்துடாதீங்க. அவருக்கு இன்றைக்கி பாருங்கள், இந்த ஆலயத்தில் வச்சு இவ்வளோ பேருக்கு முன்பாக ஜெபிக்கணும்னு திட்டம் வச்சுருந்துருக்கிறார். இன்னும் கொஞ்சம் லேட்டானா நாங்கள் கிராமத்துக்கே போயிருப்போம். இன்னும் நாளைக்கு திங்கக்கிழமை வாங்கன்னு சொல்லியிருப்போம். அவர் எவ்வளவு தடவை ஏமாத்தினாலும் அவர் விடுற மாதிரி இல்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய பரமானதத்தை விட மாட்டேன் அப்படின்னு தொடர்ந்து பற்றி கொண்டு பாச காலையில் கேட்டோம், சொல்ல மாட்டேங்கிறார். இவர் இப்படி தான் இந்த கண்ணாடிக்காரன். மதியம் சொல்கிறேன்னா கிணத்துக்குள்ள, வீட்டுக்கு போனா வீட்டுக்குள்ள இல்லை. சரி சர்ச்சுக்கு வான்னு சொன்னார், இங்கேயும் இல்லை. நம்மளே ஒரு பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் வைக்கல. தொடர்ந்து உங்களுடைய பொறுமைக்காக, உங்களுடைய விசுவாசத்துக்காக, உங்களுடைய வைராகியத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். என்ன சொன்னேன், நம்ம சுற்றி பார்க்கக்கூடாது, சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, சுற்றியுள்ளவர்களை பார்க்கக்கூடாது. அவங்களாம் எப்படிப்பட்டவங்க, இப்படிப்பட்ட 2 விதமாக பேசுகிறவங்களா இருப்பாங்க. தொழில் எப்படி இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. ஆனால் ஆரம்பித்த நேரம் தப்புன்னு அதை ஒன்று சொல்லுவாங்க. நல்லா இருக்கான், ஆரம்பித்த நேரம் விசுவாசியை பேசுறது தான் சொல்கிறேன், உலகத்தான் இல்லை. பிஸ்னஸ் நல்லா இருக்குது பாஸ்டர், ஆனால் பார்ட்னர் தான். இந்த 2 பேசுகிற ஆட்கள், இந்த ஆட்கள் அப்படி தான். இந்த 9-10 பேரும் இப்படி தான் 2 விதமாக பேசுவாங்க. இப்படியும் பேசுவாங்க, இப்படியும் பேசுவாங்க. மேலே தூக்குற மாதிரியும் பேசுவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னை ரொம்ப தூக்காதீங்க பிரதர், எவ்வளோ தூரம் தூக்கிட்டு போகிறீங்களோ அங்கேருந்து விட்டீங்கன்னா அத்தனை அடி எனக்கு விழுகும். ஆகவே மெதுவாக தூக்கிட்டு விட்டீங்கன்னா இவ்வளோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் என்னை தூக்கினா போதும், விட்டீங்கனாலும் தப்பிச்சுக்குவேன். இல்லை நீங்கள் ரொம்ப பாசிட்டிவ் பரமானந்தம், அப்படி அவர் ரொம்ப அன்புள்ளவர், அவர் கொடுக்குறவர், அவர் அப்படி இப்படின்னு ரொம்ப தூக்குனீங்கன்னா அங்கேருந்து போட்டிங்கன்னா எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடும். ஐசி வார்டில் தான் என்னை பார்க்க முடியும்.
ஆகவே உங்களை யாராவது தூக்குறாங்கன்னா நீங்கள் மனசில் நினச்சிங்க, ஓ என்னைக்கு போட போகிறாரோ தெரில. அதனால் இப்படி சொல்லலாம், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறாங்க, ஆண்டவர் உங்களோட இருக்கிறாங்க, அப்படி சொல்லுங்க. ரொம்ப எந்த போதகரையும் எந்த ஊழியரையும் நீங்கள் ரொம்ப உயர்த்தாதீங்க. ஒரு வீட்டுக்கு போனால் எங்கள் குடும்ப போட்டாவா ஓட்டி வச்சுருக்குறாங்க, அவங்க பண்ண தொல்லை தலைவலி, எங்களுக்கு கொடுத்த அந்த 2-3 வருஷத்தில் அவமானப்படுத்தி எங்களை அழுக வச்சாங்க. ஆனால் வீட்டில் பார்த்தா அப்படி ஒட்டி இப்படி நேசிக்கிற நல்ல குடும்பம் இருக்காங்க, நாங்கள் சந்தோஷப்பட்டோம். அவங்கனால ரொம்ப அழுதோம், ரொம்ப வேதனைப்பட்டோம். கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல அவரை வைப்போம். மோசே, அதாவது அநேகருடைய கல்லறை இருக்கு, மோசே கல்லறை அடக்கம் பண்ண இடம் தெரியாது. ஏன் அது யோசனை பண்ணியிருக்கீங்களா? யார் அடக்கம் பண்ணா? யோப்பா, பரலோகமே இறங்கி வந்து அடக்க ஆராதனை முடிச்சிருக்கு. போன வாரம் ஒரு அடக்க ஆராதனையை பார்த்தேன். அந்த பிள்ளை இங்கே சர்ச்சில் சண்டே ஸ்கூல் பிள்ளையாக வளர்ந்த பிள்ளை, யூத்தில் வளர்ந்த பிள்ளை, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளை, திருமணமாகி திருநெல்வேலியில் போய் பெரிய ஊழியம் செஞ்சு பெரிய சபை கட்டியிருக்கிறாங்க. அந்த திருமண ஆராதனை அந்த அடக்க ஆராதனை சின்ன வயது, இன்னும் பிள்ளைங்க காலேஜ் தான் படிக்கிறாங்க. அந்த பிள்ளை திலகா இவாஞ்சலின், நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பேர் வச்சோம். அந்த திலகா அவங்க ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. இவ்வளோ பெரிய சபை கட்டியிருக்காங்க. அடுத்த வாரம் பிரதிஷ்டை, இந்த வாரம், போன வாரமே ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. எப்பவுமே மகளை முன்னாடி நிறுத்தி ஆராதனை நடத்துன்னு சொன்னதே இல்லையா. அதுக்கு முந்தின வாரம் தான் சொல்லியிருக்காங்க, நீ நின்று லீட் பண்ணு, நீ ஆராதனை நடத்து. ஆனால் இது வரைக்கும் நின்று வெறும் பாட்டு மாத்திரம் பாடு, மைக்கிட்ட மாத்திரம் நில்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு இதெல்லாம் பாருங்கள், கர்த்தர் ஒரு பிளான் வச்சுருந்துருக்கிறார். அந்த அடக்க ஆராதனை நான் பார்த்தேன், மகிமையாக இருந்துச்சு. நம்ம மேரேஜ் குடும்பத்தில் நடக்கிற விட நம்முடைய அடக்க ஆராதனை மகிமையாக இருக்கணும். நல்ல பல மணி நேரம் ஆராதனைங்க. அது அடக்க ஆராதனை இல்லை, அபிஷேக ஆராதனை. அந்த நெட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு அபிஷேகம், எல்லாம் ஆவியில் நிரம்பி பல மணி நேரம் அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ அருமையான ஊழியம் செஞ்சுட்டு கொஞ்ச காலத்தில் சின்ன ஊழியம் கொஞ்ச காலத்தில் பெரிய ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆகவே அவங்க குடும்பங்களுக்காய் நாம் ஜெபித்து கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, இப்படி சொல்லுவாங்க, 2 விதமாய் பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் அப்படி பேசக்கூடாது. காரணம், உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. உங்கள் மேலே அல்லேலூயா, உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. உங்கள் மேலே தேவ சித்தம் இருக்கிறது, தேவ நோக்கம் இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்குது, உங்கள் மேலே ஒரு தேவ சித்தம் இருக்குது, உங்கள் மேலே தேவ நோக்கம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அப்படிப்பட்டவங்க இப்படி 2 விதமாக பேச மாட்டாங்க. ஆகவே இன்றைக்கு உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை வேறு பிரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். வேற யாருக்கு வாக்கு பண்ணல. உங்களுக்கு சில ஆசீர்வாதங்களை தேவன் முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு பின்னாடி அநேக பிசினஸ் அதிபர்களை இங்கே கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேக கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஆட்களை இங்கே வைத்திருக்கிறார். அநேக ஸ்தோத்திரம் பணியிலே மேலான இடத்திலே நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அதெல்லாம் முன் குறிச்சிட்டார், பிளான் போட்டுட்டாரு. ஆகவே இதை குறித்து உங்களுக்குள்ளே ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அக்கறை உங்களுக்கு தான் இருக்கணும். ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கு இருக்க தேவையில்லை. உங்களை சுற்றி பார்க்கும்போது அவங்க மனுஷிக பிறவி, அவங்க என்ன பிறவி? ராட்சித பிறவியா அவங்க பார்க்குறாங்க. ஆண்டவர் எளிதாய் ஜெயிக்க ஒரு ஆலோசனை தருகிறார். அதை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு நல்ல ஆலோசனை, அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை இந்த பக்கம் வாசிங்க. இந்த பாரு, வலது பக்கம், இந்த பக்கம் என்னாகமம் 14:11, இடது பக்கம் என்னாகமம் 14:22 வாசிக்கணும். முதல் நீங்கள் வாசிங்க. ரெடி?
தேங்க்யூ, நன்றி. இப்பொழுது நீங்க வாசிங்க 22. போதும் போதும். இப்போ இந்த 2 வசனத்தில் வந்த ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிங்களா? சீக்கிரம் சொல்லுங்க. பின்னாடி சத்தம் வர மாட்டேங்குது. இந்த 2 வசனத்தில் அங்கேயும் அந்த வார்த்தை இருக்கு, இங்கேயும் அந்த வார்த்தை இருக்கு. சீக்கிரம் சொல்லுங்க. பின்னாடி சத்தம் வரணும். கண்டுபிடிங்க. எல்லாருமே தெளிவாக கண்டுபிடிச்சிட்டீங்க, சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டீங்க. அடையாளம். அடையாளம் போட்டு காமிச்சதுனால சொல்றீங்களோ? ப்ளூ அடையாளம் போட்டு காட்டுறதுனால? இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு நாங்கள் கை தட்டிடுறோம். வெரி குட், சூப்பர். அடையாளங்கள். சத்தமாக சொல்லுங்க. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நீங்கள் எளிதாய் சுதந்தரிக்க, ஈஸியாக உங்கள் காரியங்கள் மாற அடையாளங்கள், நீங்கள் அதை அடையாளங்களை நீங்கள் பார்க்கணும். ஸ்தோத்திரம். எதை பார்க்கக்கூடாது? சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது, சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கக்கூடாது. அப்புறம் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, சுற்றியுள்ளவர்களை பார்க்கக்கூடாது, சுற்றி பார்க்கக்கூடாது. 3 காரியம். ஆனால் எதை பார்க்கணும்? அடையாளத்தை. சத்தமாக சொல்லுங்க. அடையாளத்தை. மோசே கையில் ஒரு கோல் கொடுக்கப்பட்டது, அது ஒரு அடையாளம். ஆமென். கீழே போட்ட போது பாம்பா மாறிச்சு, தூக்கின போது அது கோலாய் மாறி, அந்த கோலை கொண்டு தண்ணீரை அடித்த போது இரத்தமாய் மாறிற்று, மீண்டும் அதை அடித்த போது தெளிவாய் தண்ணீராய். இந்த கோல் மோசே கையிலே கோல். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு முறை ஒரு விசுவாசி வந்துட்டு இருக்கும் போது, ஆமாம், ஃப்ரெண்ட் அப்படியே கடை கூட்டிகிட்டு போயிட்டாராம். பேசிக்கிட்டே டீ குடிச்சிட்டு போயிட்டாராம். ஐயோ இன்னைக்கு பாட்டு முடிஞ்சிருக்கும். சரி, நீ முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு தான் போகணும். ஆகவே இங்கே ஒரு தூரம் வந்துட்டோம், பக்கத்தில் சிக்கன் கடை இருக்குது, 2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு நேராக சர்ச்சுக்கு பைபிள் இல்லை கையில், என்ன 2 கிலோ சிக்கனோட வந்து உட்காந்துட்டார். இப்போ பாஸ்டர் அன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு மோசேயின் கையில் கோல். என்ன பிரசங்க தலைப்பு? மோசேயின் கையில் என்ன? இப்படி கை நீட்டி கேட்கிறார். மோசேயின் கையில் என்ன? மோசேயின் கையில் என்ன? இங்கேயே நேரம் அவங்கயே நீட்டுறாரு. இப்படி நீட்டினாலும் பரவாயில்ல, இங்கேயே நீட்டுறாரு. பார்த்தாரு, நம்ம கடைக்கு போனதை யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க பாசிக்கிட்ட. 3 முறை வேற சொல்லிட்டாரு. இனி ஸ்டேஜில் கூப்பிட்டு நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி 3வது முறை அவர் கேட்டார் பாரு, உன் மோசே உன் கையில் என்ன? அவர் எழுந்து, பாஸ்டர் 2 கிலோ சிக்கன் அப்படி கத்துனாராம். இப்படி சிக்கனோட தூக்கி. என்னன்னு பார்த்தா அவர் பேர் என்ன? அந்த பிரதர் பேர் என்ன? மோசே. உங்க கையில் என்ன? பைபிள் கோல். அல்லேலூயா. உங்க கையில் என்ன? உங்க கையில் என்ன? பேக்கில் இருந்து வெளியே வருவதாக இயேசுவின் நாமத்திலே. அல்லேலூயா. வெரி குட். கேரி பேக்கில் இருந்து வெளியே வருவதாக. விடுற மாதிரி இல்லை, தூக்காம விடுற மாதிரி இல்லை, இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. உங்க கையில் இருக்கிறது என்ன? இன்ஜெக்ஷன் போடுறதா டாக்டர்? உங்கள் கையில் இருக்கிறது என்ன? பின்னாடி பைபிளை காணுமே. வெரி குட், சூப்பர் சூப்பர். இதெல்லாம் காட்ட மாட்டீங்களா டிவியில்? இந்த அழக கேமராமேன் எங்கே போனார்? இந்த மனுஷன் எங்கே போனார்? சரி, டீ குடிக்க போயிட்டாரா? இவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கங்கே கொடி பிடிக்கிறவங்களெல்லாம் காட்டுறாங்க. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு டிவியில், சர்வ மத பஜனை, என்ன சொல்கிறது, 3 மதங்களும் சேர்ந்து செய்கிறாங்களே பிரார்த்தனை, அதுக்கு என்ன சொல்கிறது, கூட்டு பிரார்த்தனை ஒன்று திருப்பூரில் நடந்துச்சு, மங்களத்தில். நம்ம நொய்யல் நதி சுத்தப்படுத்த வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உதயம் ட்ரஸ்ட், உதயம் என்ன சொல்கிறது, அறக்கட்டளை, அவங்கெல்லாம் சேர்ந்து மங்களத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் நீட்டாக பண்ணியிருக்காங்க.
நான் அப்போ தான் பார்த்தேன், இவ்வளோ பெரிய நொயல் நதியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். நேற்று தான் அதற்கு எங்களுக்கு நைட்டு தான் திடீர்னு அழைப்பு வந்துச்சு. உங்களெல்லாம் நான் கூப்பிட்டுட்டு போயிருக்கணும், நைட்டு தான் அழைப்பு வந்துச்சு. கடைசியில் நானும் சாமு தான் போனோம். முதல் அவங்க 5 மணிக்கே ஆரம்பித்து நான் கன்னியா நமோ அப்படி இப்படின்னு எல்லாம் ஓதி முடிச்சிட்டாங்க. கன்னியாக நமோன்னா கண்ணின் வயிற்றில் பிறந்தவனே. யார் கண்ணின் வயிற்றில் பிறந்தவர்? இயேசு தான் சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் முடிச்சிட்டாங்க. அடுத்தது இஸ்லாமியர். அவர் என்ன சொல்லணும்? பள்ளிவாசல் இருக்கிறவரை சலாம் அலைக்கும் இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு பேர். எங்களுக்கு பாஸ்டர்ன்னு சொல்கிறீங்க. அஜ்ரத் அவர் வந்தார். அவரெல்லாம் நல்ல அழகாக அன்பாக பேசுகிறார். ரட்சிக்கப்படலை, அபிஷேகம் பெறல, அவருடைய முகமே வாங்க பாஸ்டர் அப்படிங்கிறார் நம்மளை பார்த்து. ஆனால் அபிஷேகம் பெற்றவங்க சர்ச்சுக்குள்ளே வரும்போதே மூஞ்சி வீட்டில் என்ன ஆச்சோ தெரில. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னைய பார்த்து சோத்திரம் பண்ணுவாங்களா? சரி, நம்ம முந்திக்குவோம். கனம் பண்ணுவதில் அவங்க சின்னவங்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் அப்படி நானே முந்திக்கிட்டே ஸ்தோத்திரம் ஏதோ சம்திங். சரி, நமக்கு இந்த முகப்பாவனையெல்லாம் பார்ப்பேன். ஸ்தோத்திரம் பண்ணுற அந்த அழகு, இந்த நின்று ஆராதிக்கிற அழகு, இதெல்லாம் கவனிப்பேன். மார்க் போட்டுருவேன். நீங்கள் நினைப்பீங்க இவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைப்பீங்க. பார்க்கும்போதே ஆண்டவர் காட்டிடுவார். டாக்டர் நாக்கு நீட்ட சொல்லுவார், நீங்கள் நாக்கெல்லாம் நீட்ட வேண்டாம், உள்ளும் புறமும் கண்டுபிடிக்க கர்த்தர் ஒரு கிருபை தந்திருக்கிறார். வேறு யாரும் போட்டு தர வேண்டியதில்லை. அங்கே போனோம். ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 2000 பிள்ளைகள் வந்தாங்க. மாரத்தான். அதை நாங்கள் ப்ரேயர் முடித்த உடனே நம்ம கிறிஸ்துவ இது பிரகாரம் நாங்கள் போயிருந்தோம். கட்சியிலிருந்து எம்எல்ஏக்கள், பெரிய அதிகாரிகள், கோடீஸ்வரர்கள்லாம் வந்து ஸ்டேஜில் நின்னாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வானத்தை பொக்கிஷ சாலையை திறப்பார், நல்ல மழை தேசத்தில் பெய்யும் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்த உபாகம் சொல்லி அவங்கள பிளஸ் பண்ண, ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இந்த நொயல் நதியை பார்த்தா நமக்கே இதாயிரும். இதெல்லாம் யாருனால முடியும்? இது யார் செய்வார்? அரசியல்வாதிகள், பணப்பட, இவங்களாம் செய்ய முடியல. ஆனால் ஒரு மனிதரை கர்த்தர் அதற்காக எழுப்பி இருக்கிறார்ப்பாங்க, நிற்கிறார். நாங்கள் போய் நின்று அவருக்காக ஜெபித்தோம். அந்த வேலை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கணும். ஆமே. மங்களத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நேற்று. இனி தொடர்ந்து நம்ம திருப்பூர் எல்லாமே சுத்தமாயிடும். ஆமே. அதுக்காக ஜெபிங்க. ஏன்னா கிருமி பரவுகிறது, வியாதி. இனி நல்ல ஜெபம் பண்ணியிருக்கோம், நல்ல மழை பெய்ய போகிறார். எலியா ஜெபித்த போது ஆனது. எலிசா சொல்லுகிறார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பும். ஆமே. நாங்கள் அந்த வசனத்தை சொல்லி, அந்த காரியங்களை சொல்லி ஜெபிக்க கர்த்தர் கிருபை தந்தார். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். திருப்பூரில் எவ்வளோ பெரிய சர்ச்செல்லாம் இருக்குது. சிஎஸ்ஐ, டிஎல்சி ஃபாதர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம சபையை கூப்பிட்டுருக்குறாங்கன்னா, இந்த திருப்பூரில் கர்த்தர் நம்மை மறக்கலை, கர்த்தர் நம்மளை கைவிடலை. புறஜாதிகளுக்கு முன்பாக, இஸ்லாமிய ஜனங்களுக்கு முன்பாக நம்மை கர்த்தர் மேன்மையாக வைத்திருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவருக்கு மாத்திரம் நான் நன்றி சொன்னேன். ஆண்டவரே, எந்த பட்டணத்தில் அவமானப்பட்டனோ, தலை குனிஞ்சனோ, அதே இடத்துல எங்களை தலை நிமிர வைத்திருக்கிறேன். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமே. எளிது. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். அடையாளங்கள், நம்முடைய கையில் சில அடையாளங்களை கர்த்தர் காட்டப் போகிறார். அதை பாருங்க. ஆமே. மோசே கை ஒரு முறை பாக்கெட்டில் கை விட்டு நல்லா தான் இருந்துச்சு. பாக்கெட்டில் கை விட்டு எடுத்தா வெண்குஷ்டம். மறுபடியும் பாக்கெட்டில் கை விட்டு வெளியே எடுத்தா நல்லா ஆயிடுச்சு. இப்படி சொல்லலாம். பார்வோனை சந்தித்த பிறகு முன்ன இருந்ததை விட இப்போ நிலைமை படுமோசமாயிருச்சு சொல்லுவாங்க சிலர். நல்லா போயிட்டு இருந்தோம், ஜெபம் பண்ணியே இன்னும் அதிகமாக்கி விட்டியே. நாங்கள் சில நேரத்தில் இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க, ஓரளவுக்கு தான் இருக்கும், ஜெபம் பண்ணோன்னா அதிகமாகிடும். ஒரு நாள் ஒரு குடும்பம் சொன்னாங்க, ஐயோ இப்படி ஆகும்னு நினச்சா வந்திருக்கவே மாட்டோமே.
நல்லாகும்னு சொன்னாங்க, இங்கே வந்தோன்னே டபுள் ஆயிடுச்சே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இந்த பிசாசு போகிற நேரம் சும்மா போகாது, அலக்கழிச்சிட்டு தான் போகும், பயப்படாதீங்க என்று சொல்லி அப்புறம் அந்த மாதிரி இந்த பார்வோன் முதலே ஒரு தலைவலி கேஸு. இந்த மோசே வேற இடையில போய் பேசினோன்னே பெரிய தலைவலி ஆக்கிட்டார். இந்த ஆமாம், பெரிய பிரச்சனை ஆகிட்டார். அந்த நேரத்திலும் 10 அடையாளங்கள், 10 வாதைகள். மன்னா ஒரு அடையாளம். ஆமென். மோசே கரத்தை தாங்கி பிடித்தார்களே, அது ஒரு அடையாளம். இது எல்லாமே அடையாளம். அங்கே 11வது வசனம், அவர்கள் விசுவாசிக்கவில்லை. 22வது வசனம், வாக்கு தத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. சுற்றி இருக்கிறவர்களை பார்த்தால் விசுவாசம் குறையும், வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம். ஆனால் ஆண்டவர் செஞ்ச அற்புத அடையாளங்களை பார்த்தால் நம்முடைய விசுவாசம் வளரும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிவோம். கோலியாத் வந்து நிற்கிறான். தாவீது சொல்லுகிறார், இதற்கு முன்னாடி ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்? சிங்கத்தையும் கரடியும் கொன்ற உதவி செய்த ஆண்டவர் இவன் எம்மாத்திரம். அந்த அடையாளத்தை பார்த்தா நீங்க எளிதாய் கோலியாத்தை ஜெயிக்கலாம். உங்களுக்கு பின்னாடி இதுவரைக்கும் நடந்த அற்புதங்களை, நீங்கள் அடையாளங்களை, எத்தனை அடையாளம் செஞ்சிருக்கிறாரு இல்லை, எத்தனை அற்புதம் செய்திருக்கு, அதை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. இது எளிதாய், ஹல்லேலூயா, நீங்கள் எளிதாய் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கலாம். ஆகவே இதற்கு முன்பாக ஆண்டவர் செய்த அடையாளத்தை ஒவ்வொன்றாய் எண்ணி கர்த்தரை துதியுங்கள். விசுவாசம் வரும், கீழ்ப்படிதல் வரும். ஆமென். ஆகவே கோலியாத்தை பார்க்கவில்லை, இதற்கு முன்பாக கரடி சிங்கத்தை கொன்ற அடையாளத்தை பார்த்த தாவீது, கர்த்தரால் சொல்லப்பட்ட அடையாளத்தை நீங்கள் பாருங்கள். ஆமென். விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே, கச்சாடியை நிரப்புங்கள், தண்ணீரால் நிரப்புங்கள், கீழ்ப்படிந்தார்கள். அதை கொண்டு போய் கொடுங்கள், கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படியும் போது எல்லாம் லகுவா எளிதாய் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், குடும்பத்திலே அற்புதங்கள் நடக்கும், குடும்பத்திலே குறைகள் மாறும். கீழ்ப்படிதல், விசுவாசம். அடையாளத்தை பார்த்தால் வேற இதில் சுற்றி பார்த்தீங்கன்னா விசுவாசம் குறைஞ்சி போயிடும், அவிசுவாசம் வந்துடும். மற்றவங்களை பார்த்தா அவிசுவாசம் வந்துடும், மற்றவங்களை பார்த்தா கீழ்ப்படியாமல் போயிடுவோம். ஆகவே இந்த காலை நேரத்தில் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் ஒரு வசனம் படித்து ஜெபிப்போம். ஓ ஜீசஸ், கொடுப்பார். கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார், இந்த சபை மேல பிரியமா இருக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஹல்லேலூயா. ஆகவே உங்க மேல பிரியமா இருந்ததுனால தான் உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார், உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். ஆகவே உங்கள் ஜெபத்திற்கு பதில் தந்ததை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நன்மை செய்ததை கொஞ்சம் திரும்பி பாருங்கள், கர்த்தர் ஜெயத்தை தருவார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா, ஜீசஸ். Glory to God. Hallelujah. Praise God. Jesus. காணிக்கை நேரம். Jesus. Glory to God. ஜெபத்தோடு காணிக்கை செலுத்துங்கள். இந்த ஊழியத்தின் தேவைகள் அநேகம், ஆனாலும் ஆண்டவர் உங்களை கொண்டு ஒவ்வொரு நாள் அற்புதமாய் சந்தித்து வருகிறார். தொடர்ந்து இந்த ஊழியம் உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட, கட்டப்பட, இன்னும் விரிவாய் ஊழியங்கள் நடக்க நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கிராம ஊழியத்துக்கு ஆர்வம் உள்ளவர்கள் சாயந்தரம் வாங்க, நாங்கள் ஒரு டீமாக போகிறோம். கிராம ஊழிய ஆர்வம் உள்ளவர்கள் வாருங்கள். உம்மை என்றும் மாறாதே
ஒருவரும் இல்லை. நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவருக்கு மிஞ்சினது ஒன்றும் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக செய்ய சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். ஹalleluya. You are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You are great. Miracles so great. There is no one else like you. There is no one else like you. உயர்த்துவோம். இல்லை. நம்முடைய ஆண்டவன் மிகவும் பெரியவர். கிரேட் காட். ஓ, மிகப்பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். உங்களுக்கு செய்த அடையாளங்களை நீங்கள் பாருங்கள். வேற எதையும் பார்க்காதீங்க. உங்களுக்கு எல்லாமே எளிதாய் கர்த்தர் மாற்றி தருவார், லகுவாக்கி தருவார். ஈஸியாக காரியங்களை சுதந்தரிக்க, ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க ஆண்டவர் கிருபை தருவார். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திலே எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளி இருப்பதற்காய் நன்றி. எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் கடினம், முடியாது, நடக்காது என்று சொல்லி ஆண்டவரே இருந்த எங்கள் வாழ்க்கையில் இனி எளிதாய் ஆண்டவரை சுதந்தரிக்க, எளிதாய் ஜெயிக்க, எளிதாய் ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு தந்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இனி சுற்றி பார்க்க மாட்டோம், எங்க சூழ்நிலையை பார்க்க மாட்டோம், எங்க சுற்றியுள்ளவர்களை பார்க்க மாட்டோம். அவங்களையே பெருசா பேசிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை குறித்து நீ பெரியவர், உம்மை உயர்த்த போகிற, உம்மை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லை. யாருக்கு ஒப்பிட்டு உம்மை நாங்கள் பேச மாட்டோம். உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் செய்த அற்புத அடையாளங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பிஸ்னஸ், படிப்பு காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாம் எளிதாய் சுதந்தரிக்க கிருபை தாங்க, எளிதாய் ஜெயிக்க கிருபை தாங்க. வந்து ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம், பிளஸ் பண்ணி அனுப்புகிறோம். சமாதான கர்த்தர் கூட செல்வீராக, கொடுத்த கரங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. God bless you. Praise the Lord. நன்றி, எல்லாருக்கும் நன்றி.